வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் கர்ட் ரைஸ், அதாவது தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். நான் இன்னைக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு எந்த கப்புக்கு நீங்கள் ரைஸ் எடுத்தீங்களோ அந்த கப் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துடணும். பால் எடுத்து அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதோட இந்த ரைஸை நல்லா கழுவிட்டு அந்த பாலை, ஒரு கப் பாலை அதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு பால், இதோட நீங்கள் 3 கப்பு தண்ணி. அதாவது நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு ரைஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு பாலும் 3 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன பீஸு பட்ரு போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடணும். ஒரு 2 சவுண்டு வேக வச்சிங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துடும். நல்லா குழைய வெந்திருக்கணும். அப்போ தான் தயிர் சாதம் நல்லா சாஃப்டாக, நல்லா தயிர்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அழகாக வரும். ஸோ நம்ம இப்போ வேக வச்சிடலாம் இந்த ரைஸை. ஸோ இப்போ நல்லா வெந்தாச்சு. வெந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரைஸ் நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் போட்டு வேக வச்சுருக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டரும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, நம்ம இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம 1 கப்போ 2 கப்பு தயிரோ நீங்கள் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இப்போ நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிடணும். தேவையான சால்ட்டு இந்த ரைஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ சால்ட்டே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி போட்டுறணும். இதில் ரொம்ப ஈஸிங்க இந்த தயிர் சாதம் செய்யறதுக்கு. ஸோ இது ஒரு கொஞ்சம் நியூ மெத்தடாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ மல்லி இலையை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம இந்த கோயிலெல்லாம் தயிர் சாதம் இந்த சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் வருங்க இந்த தயிர் சாதம். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கடைசியில் தாளித்து விட்டுணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 ரெட் சில்லி, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளித்து விட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் இந்த தயிர் சாதம். இந்த வெண்ணெயும் பால் தயிர் எல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக இருக்கும் இந்த தயிர் சாதம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுடுங்க, நல்ல மணமாக இருக்கும் தாளிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாளித்து கடைசியில் நீங்கள் அந்த தயிர் சாதத்தில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மணமாக இருக்கும் இந்த தயிர் சாதம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த தயிர் சாதத்தை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.